நம்ம இப்போ வந்து புதுசாக சலாலாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இன் சலாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் சலாலாவில் இருக்கிற ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக நம்ம சலாலாவிலேயே இருக்கிற பெஸ்ட்டு ஃபேமஸ் ஷவர்மா வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷவர்மா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து காரில் வச்சு அதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். நார்மலாக இப்போ நம்ம வந்திருக்க டைம் வந்து 4:30. இந்த டைமில் வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம 4:30க்கு வந்து எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷவர்மா வாங்கிட்டோம். மொத்தம் 3 வாங்கியிருக்கோம். 2 சிக்கன், 1 பீஃப் வாங்கியிருக்கோம். நார்மலாக வந்து பீஃப் நாங்கள் சாப்பிட மாட்டோம். 2013 சாப்பிட்டது நான் பீஃபு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2020 தான் நம்ம இப்போ ஃபுட் ரிவ்யூக்காக இங்கே நான் சாப்பிட்டதில் பீஃப் ஷவர்மா எப்படி இருக்குன்னு நான் அதனால் பீஃப் சாப்பிட்றவங்களுக்காக இதை நம்ம அதை சாப்பிட்டு இப்போ நான் ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேன். பீஃப் ஷவர்மா ஃபஸ்ட்டு வந்து பீஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ரிவ்யூக்காக. ஏன்னா நான் பீஃப் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி சாப்பிட்றவங்க சலாலாவில் இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஷவர்மா இன் சலாலா அப்படின்னா அது வந்து தர்பாத் ஹோட்டலில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தர்பாத் ஹோட்டல் நியூ சலாலா வந்தீங்க அப்படின்னா நம்ம சுல்தான் காபூஸ் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே தர்பாத் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே நீங்கள் வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீட் போர்ஷன் அது கூடவே வந்து மயோனீஸ், ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்களுக்கு ஹாட் சாஸ், அதுக்கப்புறம் வந்து சாலட், கேபேஜ், அப்புறம் வந்து லெட்டூஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஷவர்மா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீஃப் ஷவர்மா. பீஃப் ஷவர்மா ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ள மீட்டு. நம்ம ஊரில் வந்து எப்பயுமே பீஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பீஃபில் வந்து நிறைய ரெசிபி செய்யறதுனால சாஃப்டாக்கி உள்ளே வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வந்து மீட், அதுக்கப்புறம் சாலட், லெட்டூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. பீஃப் சாப்பிட்றவங்களுக்கான பெஸ்ட்டு ஷவர்மா. பீஃப் சாப்பிடாதவங்க சாப்பிடாதீங்க. நான் ரிவ்யூக்காக இது சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து சிக்கன் ஷவர்மா எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஷவர்மாக்குள்ளே இருக்கிற என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இதில் வந்து சிக்கன் மீட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மயோனீஸ், ஹாட் சாஸ், அது கூடவே வந்து கேபேஜ், லெட்டூஸ், ஆனியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சலாலாலேயே நிறைய இடத்துல நாங்கள் ஷவர்மா சாப்பிட்ருக்கோம். ஆனால் பெஸ்ட்டு ஷவர்மா அப்படின்னு சொல்லி 2 ஷவர்மா தான். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கன் ஷவர்மாவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடடா, சிக்கன் ஷவர்மா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. மாஸ்டர் கற்றுக்கிட்ட வித்த எல்லாத்தையும் மொத்தமாக இறக்கிக்காது ஷவர்மாவில். அதுவும் நம்ம வந்து கடை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போய் வாங்கிட்டோம். அந்த மீட் போர்ஷன் வந்து அவுட் சைடு வந்து நல்லா ரொம்ப பெருசாக இருக்கனால அது வந்து ஹீட்டில் நல்லா வெந்திருக்கும். மீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம அடிக்கடி வரதுனால இவர் மயோனீஸ் கொஞ்சம் நிறையா போட்டுருவார் மாஸ்டர். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் தர்பாத் ஷவர்மா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஷவர்மாவில் இந்த லாஸ்ட் பைக் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதை ஒரே பைக்கில் போடுங்க. தர்பாத் ஷவர்மா ரிவ்யூ முடிஞ்சு நம்ம அடுத்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.